ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தற்போது ஆங்கில மாதத்தில் ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்தில் ஆடி மாதமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆடி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான். ஸோ இந்த சிறப்பான நாட்களில் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்க விதமாக இன்னும் சிறப்பான நாட்கள் அதிகமாக வரும். அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் ஆடி பௌர்ணமி. இந்த வருடம் ஆடி பௌர்ணமி கரெக்டாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இந்த ஆடி பௌர்ணமி வர்ற அன்னைக்கு ஆடி பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. மற்ற பௌர்ணமி கூட சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த பௌர்ணமியை அந்த மாதிரி விடக்கூடாது. இந்த பௌர்ணமிக்குன்னு தனி ஒரு பவரே இருக்குது. அப்படி என்ன பவர் அப்படின்னு கேட்குறீங்களா? பரிகாரம் செய்யக்கூடிய பவர் தான் இருக்குது. அந்த பவரை வைத்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம லைஃப்பை வேறு லெவலில் மாற்றும். அதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமி பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆடி பௌர்ணமியுடைய பரிகாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமியானது இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை நைட்டு தொடங்கி வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலி இரவு பௌர்ணமி என்பது கணக்கில் வைத்துக்கணுங்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்றே பௌர்ணமி இருக்குது. பௌர்ணமி நீங்கள் வெள்ளிக்கிழமையே வழிபாடு செய்கிறது சிறப்பு. இப்படிப்பட்ட பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம். பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரு வேண்டுதல் மட்டுமே முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்ளுவோம். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்துமே முன்வைத்து செய்யலாம். அவை அனைத்துமே நிறைவேறும் என்று கூறப்படுது. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலையோ மாலையிலையோ நாம் செய்யணும். செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். இதற்கு ஒரு டம்ளாரோ அல்லது சொம்போ வேண்டும். அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்க. அதில் சுத்தமான கொடி தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்க. பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயை பார்த்து 2 ஏலக்காயை போடுங்க. அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பை பார்த்து 2 கிராம்பை போடுங்க. ₹1 அல்லது ₹5 என்ற ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போடுங்க. அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடுங்க. கடைசியாக துளசி இலைகளை அதில் போடுங்க. துளசி இலை கிடைக்காதவங்க வெத்திலையை போடுங்க. இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்க. பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே மகாலட்சுமி, அம்மன், சிவன் இவர்கள் மூவரும் நினைத்து மனதார கூறுங்க. இப்படி கூறி முடித்த பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவை மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக குடிச்சிடுங்க. மீது இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலவுடைய வெளிச்சத்தில் வைத்திடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிங்க. இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குள்ள அதை செடியில் ஊற்றி விடுங்க. அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது. இந்த முறையில் பரிகாரம் செய்தீங்கன்னா சில பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல்
நீங்கள் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி அத்தனையுமே வந்து நிறைவேறும். அதுதான் இந்த பௌர்ணமி பரிகாரத்துடைய சிறப்பு. இப்போ இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் மாறுறதுனால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ரிஷபராசி கார்த்திகை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது 2-3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். நினைத்ததை சாதிப்பதில் முதலீடு வகிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி யோகமானதாக இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நடந்தேறும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சுயதொழில் புரிவோருக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சகோதரர்களுடைய ஒத்துழைப்பால் இழுபறி வேலைகள் நடந்தேறும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவும் தொண்டர்களுடைய பலமும் உண்டாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். உடல் பாதிப்பு விலகும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சேமிப்பு உயரும். தாயாருடைய உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ரோகிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைகிற மாதிரி இருப்பீங்க. ஆடி பௌர்ணமியிலிருந்து இன்னும் முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு ஊதிய உயர்வு சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலர் பார்க்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகும். தொழிலில் ஆதாயம் கூடும். உங்கள் திறமை வெளிப்படும். குருவின் பார்வைகள் ருண ரேக அஷ்டம ஜீவனஸ்தானத்திற்கு கிடைப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு வெற்றியாகும். மறைந்திருந்த உங்கள் திறமை வெளிப்படும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த வரவு வரும். திறமைக்கேற்ற வேலை இல்லை, தகுதிக்கேற்ற ஊதியம் இல்லை என்று வருத்தப்பட்டு வந்தீங்கல்ல, அந்த நிலை மாறும். எதிர்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கனவு நினைவாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். அதுக்கப்புறம் புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலை தேடி வந்தவர்களுடைய முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டாகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். மதுர் ஸ்தானத்தில் கேது செவ்வாய் சஞ்சரிப்பதால் தாயார் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு இப்படி தான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் அடையணும். நெக்ஸ்ட்டு மிருகசீரிட 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. செயல்களில் வேகமும் எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய திறமையை கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். திகிரி வீரியக்காரகனான செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவோடு இணைவதால் உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். தாய்வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படும். அப்புறம் 5வது இடத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாய் எதிர்பாராத நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் 3வது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் 2வது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு உண்டாகக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார். எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லை, வியாபாரத்தில் உண்டாகக்கூடிய போட்டி, இருந்த இடம் தெரியாமல் போகும். உடல்நல பாதிப்பு விலகும். உங்கள் நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தொழில்ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தொழில் முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்தில் கூட நிம்மதியான நிலை ஏற்படும். சிலருக்கு வேலையின் காரணமாக வெளியூர் சென்று தங்க வேண்டிய நிலை ஏற்படும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படணும். வயதானவர்களுக்கு உடல் பாதிப்பு விலகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பு ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய
அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.